ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே காரசாரமான சிக்கன் மிளகு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வைங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா அடிப்பிடிக்காமல் மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து வரும். இந்த மாதிரி நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கெட்டியாகி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். இப்போது 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் மிளகு மசாலா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஏ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.